பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் பாதுகாப்பு சட்ட விதிகளை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி புதிய விதிகளின்படி பழைய மற்றும் சேதமடைந்த அடுக்குமாடி கட்டிடங்களை உரிமையாளர்கள் இடித்து புதிதாக கட்ட முடியும். அடுக்குமாடி குடியிருப்பின் பெரும்பான்மை உரிமையாளர்கள் அல்லது கட்டுமான நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான பல்வேறு விவரங்களுடன் அடுக்குமாடி குடியிருப்பை பதிவு செய்ய வேண்டும். அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வீடு வாங்கிய குறிப்பிட்ட மாதங்களுக்குள் சொசைட்டி அல்லது சங்கம் ஒன்றை நிறுவி அதை பதிவு செய்ய வேண்டும். பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு மறு கட்டுமானம் செய்ய வேண்டும் என்றால் நிர்வாக குழு சுயமாகவோ அல்லது குடியிருப்பு வாசிகளில் 1/4 பகுதியினர் கோரிக்கை வைத்தாலோ ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். 3/2 பங்கு வீட்டு உரிமையாளர்களாவது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளின்படி கட்டிடம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக திட்டமிடல் அதிகாரிகள் சான்றளித்தால் விரிவான மறு வடிவமைப்பு அறிக்கையை சங்கங்கள் தயாரிக்க வேண்டும். பின்னர் கட்டிடத்தை காலி செய்யுமாறு வீட்டு உரிமையாளர்களுக்கு அந்த குடியிருப்போர் நல சங்கம் நோட்டீஸ் அனுப்பி வீட்டை காலி செய்ய சொல்லலாம். வீட்டு உரிமையாளர்களில் சிலர் வெளியேற மறுத்தால் அவர்களை போலீஸ் பாதுகாப்புடன் சங்கம் வெளியேற்றலாம். இந்த விதிகளை செயல்படுத்தும் அதிகாரிகளாக பதிவுத்துறையின் அந்தந்த மாவட்ட பதிவாளர்கள் செயல்படுவார்கள். துணை பதிவுத்துறை தலைவர்கள் மேல்முறையீட்டு அதிகாரிகளாக செயல்படுவார்கள். வீட்டு உரிமையாளர்களுக்கான விதிகளில் மற்ற குடியிருப்போரை தொல்லை செய்யும் வகையில் ஒலி எழுப்பக்கூடாது. உள்ளாட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டே செல்ல பிராணி வளர்க்க வேண்டும். ஜன்னல் மற்றும் பால்கனியில் பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் துணி காய வைக்கக்கூடாது. சங்கத்தின் அனுமதி இல்லாமல் பொது நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன.